கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் காண்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, திரு அவை இன்று நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. நாமும் அந்த அவையிலே புனித கூட்டத்திலே சேரத்தான் அழைக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறோம். எவ்வாறு வாழ்ந்தால் நாம் அந்த புனிதர் கூட்டத்தில் ஒரு உறுப்பினர்களாக அங்கமாக சேர முடியும் என்பதை இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு படிப்பித்து கொடுக்கிறது. இந்த திருப்பாடல் எண் 24 இன்று திரு அவை நம்மை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது. இதனுடைய பல்லவியாக ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசிரியம், அவரது அருளையும் ஆண்டவரையும் நாடுகின்ற தலைமுறையினர் யார் என்று சிந்தித்து பார்க்கும்போது, இன்று மனிதர்களாய் இருந்து புனிதர்களாய் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த புனித ஆன்மாக்கள், அவர்கள் ஆண்டவரை நாடினார்கள். ஆண்டவரின் தலைமுறையினார் வாழ்ந்ததனால் அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது தாவீது அரசரால் ஆண்டவரை போற்றி பாடப்பட்ட ஒரு பாடலாக இது இருக்கிறது. அது எப்படிப்பட்ட போற்றி பாடுதல் என்று பார்க்கின்ற போது, தாவீது அரசர் ஆண்டவரை மாவேந்தர் எனவும் ஆற்றல் வாய்ந்தவர் எனவும் வெற்றியை தருகிறவர் எனவும் போற்றுகிறார், பாடுகிறார். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் எப்போது பாடப்பட்டது என்றால், உடன்படிக்கை பேழையை எருசலேம் ஆலயத்திற்குள், எருசலேம் நகரத்துக்குள் அங்கு கொண்டு வருகின்ற போது, அந்த எருசலேம் வாயில்கள் திறக்கப்படுகின்ற போது அவர்கள், இதோ ஆண்டவர் வருகிறார், உங்கள் வாயில்களை திறந்து வையுங்கள் என்ற இந்த பாடல் வரிகளை அவர் பாடினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமது வாழ்க்கையினுள்ளே வரவிருக்கிறார். நம் வாழ்வின் வாயில்களை திறக்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, மாவேந்தர் நம் வாழ்வில் உள் வருகிறார். வெற்றி தரும் அரசராய் நமக்கு உள்ளே அவர் வருகிறார். பேராற்றல் மிக்க நபராய் நம் வாழ்வுக்குள்ளே வருகிறார். நாம் நம் வாழ்வின் வாயில்களை திறந்து வைக்கின்ற போது, பிரியமானவர்களே, இந்த மனிதர்கள் எவ்வாறு புனிதர்களாய் மாறினார்களோ, ஆண்டவர் நம் வாழ்விலே வருகின்ற போது நாமும் புனிதர்களாய் மாற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையை கூட இந்த திருப்பாடல் இன்று நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, வாரத்தினுடைய முதல் நாளிலே இந்த யூத மக்கள் இந்த திருப்பாடலை பாடி புகழ்ந்து தியானிப்பார்களாம். ஏனென்றால் ஆண்டவர் முக்கியமானவர், ஆண்டவருக்கு மட்டுமே முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காய் ஆண்டவரை போற்றி பாடினார்களாம். பிரியமானவர்களே, இதைத்தான் நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாரத்தினுடைய முதல் நாள் மட்டுமல்ல, எல்லா தினமும் முதல் வேளை ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவ்வாறு செய்கின்ற போது, இதோ மோசே 10 கட்டளையிலே நாம் மோசே இடத்துல ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையிலேயே பார்ப்பது போல, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள் இல்லாமல் இருக்கட்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு கொடுக்கின்ற போது நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம், மற்ற காரியங்களை நாம் உயர்த்தி வைக்கிறோம். நமது வாழ்க்கையிலே முதலும் மையமும் ஊற்றும் தொடக்கமும் ஆண்டவராக இருக்க வேண்டும். ஆகவே இந்த யூத மக்கள் எவ்வாறு ஆண்டவரை அந்த முதல் நாளிலே போற்றி புகழ்ந்தார்களோ, நாம் அனுதினமும் முதல் வேளை இந்த ஆண்டவரை போற்றி புகழ அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இவ்வாறு நாம் வாழுகின்ற போது, உண்மை தெய்வத்தை வழிபடுகிற போது, நம் கைகள் கரைபடாத கைகளாக, நம் உள்ளமும் மனதும் கரைபடாத உள்ளமும் மனதுமாக மாற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் பொய் தெய்வங்களையும் பொய் ஆசீர்வாதங்களையும் நாடி நாம் போக மாட்டோம் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. பொய் தெய்வத்தை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவன் என்று சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை நாடி செல்கின்ற போது வேற்று தெய்வத்திற்கு அங்கே அவசியம் இல்லாமல் போகிறது. உண்மையான ஆண்டவர், மாவீரர், பேராற்றல் கொண்டவர் என் வாழ்விலே வருகின்ற போது, எனக்கு எத்தனை பெரிய சோதனை வந்தாலும் அதில் வெற்றி கொடுக்கிற ஆண்டவராக என் வாழ்விலே வருகிறார் என்பதை நாம் சிந்தித்து தியானித்து ஆராதித்து அவரை வரவேற்க வேண்டும். பிரியமானவர்களே,
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இதனுடைய முதல் வார்த்தை இவ்வாறாக வருகிறது: மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் அவரதும், நிலவுலகும் அதில் வாழ்வன அவருக்கு சொந்தம். ஆகவே மண்ணுலகிலும் நிலவுலகிலும் இருக்கிற எல்லா காரியங்களும், எல்லா மனிதர்களும், எல்லா செயல்பாடுகளும், எல்லா உயிரினங்களும் ஆண்டவருக்கு சொந்தம். ஆகவேதான் ஆண்டவர் தனக்கு சொந்தமான நம்மை மீட்க வருகிறார், நம் வாழ்வுக்குள் வெற்றி தருகிற நபராக வருகிறார். ஆகவே ஆண்டவரை நாம் வரவேற்போம். ஆண்டவரை மாவேந்தராக, ஆற்றல் தருகிற இறைவனாய் வரவேற்போம். நாம் ஆற்றல் மிகுந்த வெற்றி பெற்ற அந்த திருக்கூட்டத்தில் நாமும் ஒரு நாள் புனிதர்களாய் மாற அவரிடத்திலே அருள் வேண்டுவோம். எங்களை என்னாலும் காத்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே மனிதர்களாகிய நாங்கள் இது மனமு வந்து உம்மை எங்கள் வாழ்க்கையிலே வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு ஆற்றல் தாரும், வலிமை தாரும், எங்களுக்கு திடம் தாரும், பலம் தாரும். எங்கள் வாழ்க்கையிலே கரைபடாத கைகளும் மனமும் கொண்டு நாங்களும் ஒரு நாள் புனிதர் கூட்டத்தில் அவர்களோடு சேர்ந்து உம்மை தூயவர் தூயவர் என போற்ற புகழ ஆராதிக்க வரம் தாரும். ஆமென்.